அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 24 மணி நேரத்திற்குள் சூப்பரான ஒரு நல்ல செய்தி வர மிகவும் எளிமையான மேஜிக் ஸ்பெல் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு மெத்தட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். நிறைய சுவாரஸ்யமான போஸ்ட் மற்றும் போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதுல கிடைக்கும். உங்க நிறைய பேருக்கு தெரியும், டோட்டலா 3 யூடியூப் சேனலை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற 2 சேனல்ல போடக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கை கூட நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு கொடுக்கறேங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஷார்ட் வீடியோஸ்லாம் அதுல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே அது இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிடும். சோ மறக்காம இன்ஸ்டாலையும் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். பாசிட்டிவான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை சில முறைகள் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய விஷயங்கள் தாங்க நம் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களாகவும் சூழ்நிலைகளாகவும் அமையும். இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை கவனமாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். எந்த விதமான நெகட்டிவான வார்த்தைகளும் அதுல இருக்கக்கூடாதுங்க. மேலும் இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லும் பொழுதே ஒரு விதமான உற்சாகமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கணும். அப்பதான் நம்ம சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு அர்த்தம். இந்த அஃபர்மேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த வாக்கியங்களை நம்ம மொழிபெயர்த்து பயன்படுத்தலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அதை இங்கிலீஷ்ல மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னால் ரொம்பவுமே உற்சாகமாக சந்தோஷமாக இருக்குமோ அந்த மொழியில நீங்க சொல்லுங்க. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை நாம் சொல்லும் பொழுது 24 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருவது உறுதி. அந்த வாக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதாவது இதை நீங்க குளிச்சுட்டு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகும் இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் மட்டும் தாங்க ரொம்பவுமே முக்கியம். எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மெத்தடை பயன்படுத்த வேண்டாம். நல்ல ரிலாக்ஸ்டா இருக்க நேரத்தில் நம்முடைய ஆழ்மனமும் விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஒரு நாள் மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. தினமுமே இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதற்கு பிறகு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நல்ல தகவல் வரணும், நல்ல செய்தி வரணும்னு ஒரு இன்டென்ஷனோட இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ரொம்ப கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான உங்கள் மனம் மகிழ
கிடைக்கக்கூடிய உற்சாகமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் தாங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கும் இந்த மெத்தடையும் நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு ஜெனரல் மெத்தட் தாங்க, அதனால எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய முறை சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. 5 நிமிடத்துல நீங்க 10 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் பொறுமையா மென்மையா உணர்ந்து நீங்க சொல்லணும். அதுதாங்க முக்கியமான சீக்ரெட். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்துட்டா அப்படியே நீங்க தூங்கிடுங்க, தவறே கிடையாதுங்க. 5 நிமிஷம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டோமேன்னு நீங்க நினைக்காதீங்க. 2 நிமிஷம் நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டே நீங்க தூங்கிட்டீங்கன்னா அது இன்னமும் அதிவிரைவாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாதவங்க நீங்க தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களிலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய தூக்கம் முழுமையாக களைவதற்குள்ள 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. இந்த 2 டைமுமே ரொம்பவுமே பெஸ்டான நேரம். இதே போல சில பேருக்கு மதியம் சாப்பிட்டதற்கு பிறகு தூங்கும் வழக்கம் இருக்கும். சோ அது போல லஞ்சுக்கு பிறகு நீங்க தூங்குறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டைம். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸை பயன்படுத்த முடியாதவங்க மட்டும் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய எந்த நேரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்ப்ளேல கூட தெரியுது பாருங்க. Within next 24 hours I am going to receive life changing positive news. Within next 24 hours I am going to receive life changing positive news. Within next 24 hours I am going to receive life changing positive news. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம் இது. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடுக்காக 5 நிமிடங்கள் மட்டும் டெடிகேட்டடா நீங்க பயன்படுத்துங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 24 ஹவர்ஸ் கூட ஆகாதுங்க. உடனடியாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன நல்ல செய்தியாக அது இருந்தாலும் அதை நீங்க அன்போட வரவேற்கணும். ரொம்பவுமே சின்ன விஷயமாக கூட அது இருக்கலாம். ஆனால் நீங்க ரொம்பவுமே கிரேட்ஃபுல்லா நன்றி உணர்வோட அதை நீங்க ரிசீவ் பண்ணணும். தொடர்ந்து நீங்க இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறைந்தபட்சம் 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணி பாருங்க. கண்கூடாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.